அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்ப்போம். இப்ப ஜென்ரலா ஆண்கள் நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட் நம்ம பாக்குறோம். தனியா தான் வருவாங்க, ஃபேமிலியா வரவே மாட்டாங்க. மேரிடும் சரி, பேச்சுலரா அன்மேரிடும் வராங்க. இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விந்துஸ்கலிதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்னால, பாடி ஹீட்னால அவங்களுக்கு நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, சிறுநீர்ல வெளியேறது, அப்புறம் விரைப்புத்தன்மை குறைவு, அதுக்கப்புறம் கவுண்ட்ஸ் கூட லோ, மொட்டிலிட்டி லோ, இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா பேசுவாங்க, பார்ப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டும் நம்ம பார்க்குறோம். இது எதனால அவங்களுக்கு குறைகள் வருது, இதுக்கு என்ன ரெமெடி, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பாங்க. இதுல ரொம்ப நிறைய ஜென்ஸ் கஷ்டப்படுறது எதனால அப்படின்னா இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் அப்படிம்பாங்க, இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன். இந்த இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் தான் பாருங்க ரொம்ப நிறைய ஜென்ஸ் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் கஷ்டப்படுறாங்க. வயசு இதுக்கு கணக்கே இல்லைங்க. 20 வயசு பர்சனாலிட்டிஸும் கஷ்டப்படுறாங்க, மத்தியம வயசும் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஓல்டர் ஏஜ் குரூப்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வயதாயிடுச்சு, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் கஷ்டப்படுறது அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளம். திருமணம் அப்படின்றது ஒண்ணு ஆயிருக்கும். நிறைய பேர் பாருங்க இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனால எங்களுக்கு டிவோர்ஸ் நோக்கி போகுதுங்க, கணவன் மனைவி உறவு முறையில விரிசல் வருது அப்படிம்பாங்க. இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்ஷன், அதாவது காஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாருங்க பெனைல் நர்வுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும், பீனிஸ்க்கு ரத்த ஓட்டம் பாயும், அதனால அந்த பீனிஸ் ஆட் இனஃப் ஆகும், நல்ல விரைக்கும். அதுக்கப்புறம் பெனிட்ரேஷனுக்கு பின்னாடி ஆக்ஷன் முடிஞ்சாது அது தளர்ச்சி அப்படின்றது வரும். இவங்களுக்கு லைட்டா எரெக்ஷன்றது வரும், அட் த டைம் ஆஃப் பெனிட்ரேஷனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தளர்ச்சி அப்படின்றது வந்துடும். இதுதான் இவங்களோட மெயின் ப்ராப்ளமா இருக்கும். இத மருந்து மாத்திரையிலையும் உணவு முறை மாற்றங்கள் மூலியமாவும் வாழ்வியல் மாற்றங்கள் மூலியமாவும் நார்மல்சி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா 100% கொண்டு வந்துட முடியும், இல்ல டவுட்டே இல்ல. என்ன பேஷண்ட் நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக்கா இருக்கிறாங்க அப்படின்னா டயபெட்டிக்கான மெடிகேஷன்ஸ் ப்ராப்பரா எடுத்து கூட பாத்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணும். இதுக்கு நிறைய உணவு மாற்றங்கள் இருக்கு. அதாவது சுகரையும் கண்ட்ரோல் வச்சுட்டு பண்ணலாம். ஆமா, சுகர் பேஷண்ட் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். டயட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட்லயும் நல்ல சக்சஸ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அது சிலர் சொல்ல மாட்டாங்க, ஜெனரலா வீக்கா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நம்மளா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு மேடம், நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு. அதனால இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கானா நிச்சயமாக இருக்கு. பெரிய செலவும் கிடையாது, பெரிய விஷயமும் கிடையாது. ஆனா இது சக்சஸ் ரேட்டு மிக மிக அதிகம். அவங்க பேஷண்ட் கோஆபரேட் பண்ணாலே போதும். அதுவும் எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்தே நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். கரெக்ட். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் டயட்டு தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரோம். அதை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய சீட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கு, இது போல உணவுகள் தான். ராகி ஒரு சிறந்த உணவு, மஷ்ரூம் கூட நல்ல ஒரு டயட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லிஸ்டே கொடுத்துடணும். இது இந்த டைம்க்கு இன்னைக்குள்ள இதெல்லாம் நீங்க சாப்பிடணும், அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுக்குறோம். மெடிசன்ஸ்லயும் நிச்சயமாக அந்த ஃபர்ஸ்ட் மந்தே 30 டேஸ்க்குள்ளவே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் தயங்கி பேசுவாங்க. அந்த 1 மந்த் கழிச்சோடனே மேடம் எனக்கு மெடிசன்லாம் ஓகே, டயட் நான் நல்லா ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அந்த வாரத்திலேயே அவங்க முடிச்சிடுவாங்க. எந்த எதிர்பார்ப்போம் எந்த குறையும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனால ஓகே மேடம் நான் ஃபாலோ பண்றேன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படி கூட்டிட்டு வராங்க பசங்க. அப்படித்தான் மேலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே போல கவுண்ட்ஸ் குறைபாடும் நம்ம பார்க்குறோம். அதுலயும் உங்களுக்கு மொட்டிலிட்டி, அப்புறம் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வித்தின் ஒரு 4-5 மந்த்ஸ்க்குள்ள சக்சஸ் ரேட் வந்துருக்கு. அப்படிதான் நம்ம பார்த்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் மேரீடு அப்படின்னா கப்புலா வாங்க. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்கும் நம்ம தனித்தனியா கன்சல்ட் பண்ணி ப்ராப்ளம் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து டயட் அட்வைஸ் கொடுக்கும்போது சக்சஸ் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான். அதனால நம்பிக்கையோட பொறுமையா கடைபிடிச்சா எந்த நோய்க்கும் தீர்வு உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.